முக்கிய செய்தி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் உள்ளார். பாஸ்கர பாண்டியன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? கண்டிப்பாக தமிழ்நாடு அமைச்சரவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அமைச்சரவை மாற்றமானது மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சிறு துறை மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதியின் வசமிருந்த அந்த சட்டத்துறையானது அவை முன்னவராகவும் நீர்வளத்துறை ஆதார அமைச்சராகவும் இருந்த துரைமுருகனிடம் சட்டத்துறையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதியிடம் கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அமைச்சரவையினுடைய துறைகள் மாற்றமானது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு மாற்றமாக அமைச்சர் ரகுபதியிடம் வசமிருந்த சட்டத்துறையானது மாற்றி மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர பாண்டியன். அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக சட்டத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இனி கனிம வளத்துறை அமைச்சராக செயல்படுவார் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ரகுபதி இனி கனிம வளத்துறைக்கு மாற்றம் செய்யப்படுவார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக அமைச்சர் துரைமுருகன் பொறுப்பு வகிப்பார் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக சட்டத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சராக அமைச்சர் துரைமுருகன் பொறுப்பு வகிப்பார் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? கிருஷ்ணவேணி, இன்றைய தினம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாற்றப்பட்டு அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்றிருந்தது சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி தற்பொழுது அவருக்கான இலாக்காவானது மாற்றப்பட்டு தற்போது கனிம வளத்துறை அமைச்சராக ரகுபதி செயல்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய பரிந்துரையின்படி இன்றைய தினம் அமைச்சரவையில் மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் தற்போது சட்டத்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக செயல்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சியின் போது அப்போதைய சட்டத்துறை அமைச்சராக துரைமுருகன் ஏற்கனவே செயல்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதாவது இந்த அமைச்சரவை மாற்றமானது நடைபெற்றிருக்கிறது. இன்னும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலானது நிறைந்துள்ள நிலையில் தற்போது இந்த ஓராண்டு காலமாக மூத்த அமைச்சர் துரைமுருகன் தற்போது சட்டத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்றும் அதே போல சட்டத்துறையை கண்காணித்து வந்த அமைச்சர் ரகுபதி இனிமேல் அதாவது கனிம வளத்துறை அமைச்சராக அவருக்கு இலக்கானது ஒதுக்கப்பட்டதாக தற்போது அதிகாரப்பூர்வ தகவலானது தற்போது ஆளுநரானது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர். அமைச்சர் துரைமுருகன் வசம் இருந்த கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இனி கனிம வளத்துறை அமைச்சராக செயல்படுவார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக அமைச்சர் துரைமுருகன் பொறுப்பு வகிப்பார் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக சட்டத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ரகுபதி கனிம வளத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அமைச்சர் ரகுபதி வசம் இருந்த சட்டத்துறையானது அமைச்சர் துரைமுருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.
சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இனி கனிம வளத்துறை அமைச்சராக செயல்படுவார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக அமைச்சர் துரைமுருகன் பொறுப்பு வகிப்பார் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக சட்டத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ரகுபதி கனிம வளத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு உள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் துரைமுருகன் வசம் இருந்த கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ரகுபதி வசம் இருந்த சட்டத்துறையானது அமைச்சர் துரைமுருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இனி கனிம வளத்துறை பொறுப்பு வகிப்பார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ரகுபதி வசம் இருந்த சட்டத்துறையானது அமைச்சர் துரைமுருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ரகுபதி இனி கனிம வளத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக இனி அமைச்சர் துரைமுருகன் பொறுப்பு வகிப்பார் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக சட்டத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சராக அமைச்சர் துரைமுருகன் பொறுப்பு வகிப்பார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ரகுபதி கனிம வளத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகன் வசம் இருந்த கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ரகுபதி வசம் இருந்த சட்டத்துறையானது அமைச்சர் துரைமுருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக சட்டத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ரகுபதி கனிம வளத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சட்டத்துறை அமைச்சராக அமைச்சர் துரைமுருகன் பொறுப்பு வகிப்பார் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இனி கனிம வளத்துறை அமைச்சராக செயல்படுவார் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக அமைச்சர் துரைமுருகன் பொறுப்பு வகிப்பார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை ஆசிரியர் சுஜிதா சாரங்கராஜ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மேம். இந்த மாற்றமானது ஏன் நிகழப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. மிக முக்கியமான அமைச்சரவை இலாகா மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. ராஜ்பவனுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது முதலமைச்சருடைய பரிந்துரையின் அடிப்படையில் சட்டத்துறை இலாகா தற்போது ரகுபதி சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதியிடம் இருந்த இலாகா நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மற்றும் போர்ட்போலியோவில் மிக முக்கிய மூத்த அமைச்சர்களில் ஒருவரான துரைமுருகன் அவர்களிடம் சட்டத்துறை அமைச்சரவை இலாக்காக்கள் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக சட்டத்துறை அமைச்சருக்கு துரைமுருகன் அவர்களிடம் இருந்த தாது மற்றும் மினரல்ஸ் மற்றும் மைன் இதுக்கான துறை இலாக்கா மாற்றப்பட்டு அது துரைமுருகன் அவர்களிடமிருந்து ரகுபதி அவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது லாக்காக்கள் மாற்றங்கள் இருவரிடையே இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அடுத்த ஓராண்டில் மிக முக்கியமான தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாற்றங்கள் இரண்டுமே மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை தாண்டி சமீப காலமாக நம்மளுடைய மசோதாக்கள் உச்சநீதிமன்றம் மூலம் ஒப்புதல் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சட்டத்துறை அமைச்சரவை மாற்றம் என்பதும் கூடுதல் கவனம் பெறுகிறது. இது ஒருவேளை ஆளுநர் மாளிகைக்குடனான அந்த அமைச்சர்களுக்கும் ஆளுநர் மாளிகைக்குமான நெருக்கத்திற்கான ஒரு காரணமாக கூட இது பார்க்கப்படலாம். மூத்த அமைச்சர் என்கிற முறையில் துரைமுருகன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மற்றொன்று முக்கிய காரணமாக தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் இந்த மாற்றமானது கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தான் கடந்த ஓராண்டாகவே அரசு சார்பிலும்
மற்றும் கட்சி சார்பிலும் முக்கியமான நடவடிக்கைகளுக்கான செய்தியாளர் சந்திப்புகளை அவர் கூட்டியதையும் அவர்தான் சந்தித்தார் என்பதையும் கவனிக்கக்கூடிய ஒன்றையும் இதில் இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அவரிடம் இருந்த சட்டத்துறை மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதும், அவரிடம் இருந்த தாதுமணல் அந்த துறையானது இவருக்கு மாற்றப்பட்டு சுரங்கம் துறை ரகுபதிக்கு மாற்றப்பட்டிருப்பதும் கூடுதல் கவனம் பெறக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுகிதா சாரங்கராஜ்.